பாருங்களேன். இந்த சவுல் சொல்லுகிற சாக்கு போக்கு, நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க அப்படி எடுத்துக்கங்க. சவுல் என்னென்ன சாக்கு போக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள். ஃபர்ஸ்ட் கவனிங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க. இந்த சவுல் வந்து ஏன் நான் பலி செலுத்தினேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் எல்லாம் என் கூட தான் இருந்தாங்க, டைம் ஆக ஆக ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, என்னை விட்டு சிதறி போகிறார்கள். ரெண்டாவது, குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராது. அப்படின்னா நாங்கள் வெயிட் பண்ணோம், இத்தனை நாளில் வருவீங்கன்னு, நீங்கள் அந்த டைமிங்கு வரல. அடுத்து நீர் வராது. பெலிஸ்தியர் மிக்மாஸ்லேயே, அப்படின்னா மிக்மாஸ் அப்படின்னா இவங்க இருக்கிறதுக்கும் இந்த மிக்மாஸுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் பக்கத்தில் வந்துட்டாங்க. இந்த சாமுவேல் வந்து இவங்களை விட்டுட்டு போகும்போது தூரத்தில் இருந்த எதிராளிகள் இப்போ மிக்மாஸ்னா பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்ததையும் நான் கண்டபடினாலே, அடுத்தது கில்கால் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்ப பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து. இத்தனை சாக்கு போக்கு. பலி செலுத்தினது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தவறு தான், எனக்கு என்னமோ பயமா போயிருச்சு, நீங்க வரமாட்டீங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்ற வார்த்தையை கூட சொல்லலை. தன்னுடைய செய்த காரியத்தை நியாயப்படுத்துறதற்காக இத்தனை காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். உடனே சாமுவேல் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ ரொம்ப தப்பு பண்ண, நீ புத்தீனமாய் செய்தீர், நீ புத்தீனமாய் செய்தீர். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர்